ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்ப டேஸ்டியான, அதே அளவுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான நிலக்கடலை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சுட சுட இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ் இது எல்லாத்துக்குமே ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். சரி வாங்க, இப்போ இந்த நிலக்கடலை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நிலக்கடலை சட்னி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் அரை கப் அளவுக்கு நிலக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்திடலாம். சேர்த்திட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இது நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு வருங்க. அப்போ தான் கருகிடாமல் ஒரே மாதிரி நல்லா வறுப்படும். ஸோ இது வறுக்காத நிலக்கடலை அப்படிங்கிறதுனால நான் வறுத்துட்டு பயன்படுத்துகிறேன். இதுவே வறுத்த நிலக்கடலையாக இருந்துச்சுன்னா வறுக்க வேண்டியதில்லை, அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நிலக்கடலை நல்லா வறுப்பட்டு நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடுச்சு. உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும், லைட்டாக அங்கங்கே வெடிக்க ஆரம்பிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட 5 பல் பூண்டு, கூடவே 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்திடலாம். அப்புறம் காரத்துக்கு ஒரு 7-8 காஞ்ச மிளகாய். நான் 7 அளவுக்கு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திக்கோங்க. இதெல்லாம் சேர்த்திட்டு இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு வறுத்தரலாம். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட பெரிய சைஸில் நல்லா பழமாக 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்திடலாம். நான் பெரிய சைஸில் 2 தக்காளி எடுத்திருக்கேன். சின்னதாக இருந்துச்சுன்னா 3 அளவுக்கு சேர்த்திக்கோங்க. கூடவே அரை டீஸ்பூன் சீரகம், அப்புறம் அரை டீஸ்பூன் மிளகு, சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்திட்டு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. பாருங்கள், இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. தக்காளி இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வதங்கியிருக்கணும். அப்போ தான் சட்னியில் தக்காளியுடைய பச்சை ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இப்போ இது கூட சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்திடலாம். புளி பார்த்திங்கன்னா அதிகமாக சேர்த்திடாதீங்க, இந்த அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதும். ஏன்னா நம்ம பெரிய சைஸில் 2 தக்காளி சேர்த்துருக்கிறதுனால அதுவே நமக்கு நல்ல புளிப்பு டேஸ்ட்டு கொடுக்கும். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திட்டு இதோட டைம் லைட்டாக வறுத்தரலாம். பாருங்கள், இப்போ எல்லா பொருளுமே நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற நிலக்கடலையில் தோல் எடுக்க வேண்டாம், தோலோடையே சேர்த்திக்கோங்க. சட்னிக்கு நல்ல ஒரு மணமும் சுவையும் கிடைக்கும். கூடவே இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு ரொம்பவே நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கரகரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ சட்னி அரைச்சி எடுத்தாச்சா. ரொம்பவே நைஸாக இருக்கக்கூடாது, இந்தளவுக்கு கொஞ்சம் கரகரப்பாக இருக்கணும். அப்போ தான் சட்னிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம சட்னியை தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடுபடுத்திடலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கூடவே 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்திட்டு ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். இப்போ கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு பொன்னிறமானதும் கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திட்டு ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இப்போ கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சட்னியோட ஒன்றா சேர்த்திடலாம். சேர்த்திட்டு ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுருங்க. இந்த நிலக்கடலை சட்னி ரொம்பவே தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவே திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் இட்லி, தோசை, ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், நமக்கு இப்போது ரொம்ப டேஸ்டியான நிலக்கடலை சட்னி ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் இதே மெத்தடில் நிலக்கடலை சட்னி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூடயே நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.